So if the sum of a number and its square is 182, so the number x னு வச்சுக்குவோம் plus அதோட square x square is equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 182. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, if the sum of a number and its square is 182, what is the number? கவனி, இது ஒரு ஈக்குவேஷனை நம்ம மாற்றுவோம். ஸோ ஈக்குவேஷனை மாற்றும் போது எப்பவுமே ஸ்கொயர் முன்னாடி இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா ப்ளஸ் இருக்கும்போது மாற்றினா நமக்கு வேல்யூ மாறாது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், இந்த 182 ஈக்குவலுக்கு என்ன வரும், மைனஸ் 182 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம்பா. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது லாஸ்ட்டில் இருக்கிற 182 எடுத்துக்கிறேன், 182 எடுத்துக்கிறேன். ஸோ இதை பாருங்கள், 14 × 13, 14 × 13 மல்டிப்ளை பண்ணால் 182 வந்துடும். ஸோ இந்த இதுக்கு 14க்கு ப்ளஸ் சைனும் 13க்கு மைனஸ் சைனும் கொடுக்குறேன். ஸோ ப்ளஸ் 14ல் மைனஸ் 13 போட்டால் அந்த சென்டரில் இருக்கிற அந்த ஒரு எக்ஸ் வரணும். ஸோ இப்படி தான் நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது, ரெண்டு ஃபேக்டர் கிடைக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 14 ஒன்று கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் 13 ஒன்று கிடைக்குது. ஸோ இதை வந்து இந்த 0 கூட கம்பேர் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ 14 இருந்தால் போச்சுன்னா மைனஸ் 14 ஒரு ஆன்சர். எக்ஸ் மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 0னா 13 இருந்தால் போச்சுன்னா ப்ளஸ் 13 மாதிரி, இது ரெண்டாவது ஆன்சர். ஸோ நம்ம மைனஸை விடணும், ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்குவோம். அப்போ ப்ளஸ்ஸோட எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் வேல்யூ எக்ஸ், அதோட வேல்யூ 13. ஸோ இதை எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும், நமக்கு 13 ரைட் சைடு ஸ்கொயர் பண்ணால் 169. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 182. கவனிங்க, 13 12 2 7 8 182. அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 182. அதாவது சம் ஆஃப் ஏ நம்பர் எக்ஸு அண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 182. அந்த நம்பர் என்னென்னா நமக்கு 13. நம்பர் 13 அது ஸ்கொயர் பண்ணால் 169, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 182. ஸோ அந்த நம்பர் 13 ஒன்று இருக்குது, 1 சார்.